நிறைய பேர் வந்து நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுற மியூசிக் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடியோவை சேடாக காட்டி லைக் வாங்குறதுக்காகவோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் தம்பிக்கு கிட்ட ஹம் பண்ணி காட்டுறேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நான் ஒரு மியூசிக் போட்டு காட்டுறேன், அது என்னன்னு கண்டுபிடிப்பியா? இது என்னது? கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஓகே. சிய விக்ரம். சந்தானம். சந்தானம். சூப்பர். படம் பேர் என்ன? நிலா. 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 ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு. ருஸ்கா. அனுஷ்கா. படம் பேரு? தெய்வமகள். தெய்வ திருமகள். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனை மாதிரியே தான் அந்த படத்தோட லீட் ரோல் நடித்த விக்ரம் சார் வந்து ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை, ஒரு டவுன் சிண்ட்ரோம் பையனோட ரோல் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ இவனும் வந்து டவுன் சிண்ட்ரோம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டுலாம் நான் வந்து பயங்கரமாக அழுத ஒருத்தன். ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து இவனுக்கு சூட் ஆகும், அந்த படம் இவனுக்கு சூட் ஆகும் அப்படின்றனால தான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நான் எல்லா வீடியோஸ்க்கும் இவனுக்கு ஆட் பண்ணுவேன். நம்ம பண்ணுற ஒரு செயலுக்கு ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். வருங்காலத்தில் வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக நான் வேறு ஏதாச்சும் ஆடியோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வேற எந்த ஆடியோவும் ஆப்டா தோணல. உங்களுக்கு ஏதாச்சும் பிஜிஎம் தோணுச்சுன்னா அந்த படத்தோட நேமையும் அந்த பிஜிஎம்மோட நேமையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு வர்ற வீடியோஸ்ல இந்த ஆடியோ எப்பயாச்சும் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்றேன். அதை யாரும் தவறா எடுத்துக்காம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நீங்க தெய்வ திருமகள் படம் பார்க்கலன்னா எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.